வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்றிணைஞ்சு சில தேர்தல் கேட்க வந்தாலும் பெறும் இல்லாட்டி கயந்திரகுமார் பொன்னம்பல மக்களுக்கு போட் பண்ணு கொண்டு சொல்ற உண்மையான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஏன் கயந்திரகுமாராக்கள் செய்கிற போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியல? அர்ஜுனா அந்த வீட்டில் உள்ள விகாரியை கட்டுக்கோ சுத்தவர அர்ஜுனா அந்த விகாரியை சுத்தவர சீக்கிரம் குடியேற்ற நேரம் அர்ஜுனா பார்த்து கொண்டு நீங்கள் அங்கே அரசாங்கத்தோட அங்க போய் ஒன்றை காய்க்கிறது, இங்க வந்து எங்களுக்கு ஒன்றை காய்க்கிறது, மக்களை உசுப்பேற்றுறது, அங்க போய் ஒன்றை காய்க்கிறது, அங்க போனா அவங்க ஒன்றா சாப்பிட்டு கட்டி பிடிச்சி கை தட்டி சிரிச்சு கும்பாலம் செய்து கொண்டு பாருங்க. அப்ப நீங்களா இந்த மக்களுக்காக போராட போறீங்க? சரி, அர்ஜுனா அங்க காய்ச்சார், பார்லிமெண்ட்ல ஏதோ எல்லாம் காய்ச்சார், எங்களுக்கு தமிழை பற்றி காய்ச்சார், பிரபாரணை பற்றி காய்ச்சார், எல்லாத்தையும் பற்றி காய்ச்சார். ஏன் இந்த விசாரிக்கு வர வந்து போராட முடியல? முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா என்ன செய்து விட்டாருன்னா அமைச்சராக இருக்கல விகாரியை பற்றி காய்க்கல, விகாரி ஏன்னு கேட்கல. ஆனா இப்ப அமைச்சர் இல்லாமல் வேறு மற்ற அரசாங்கம் வந்த உடனே வெற்றியாக கல்வி அங்கே அழகு குளறி வைக்கலாம் போடுகிற. இன்றைக்கு எங்களிருந்த கடல் பிறப்பு எடுத்துக்கொண்டு போனால் இன்றைக்கு கடல்ல ஒட்டிய வெளிச்சம் என்று சொன்னா கடல்ல போட்டு ஓடிக்கொண்டு போக முடியல. அவ்வளவு வெளிச்சங்கள் வில வழிய லைட்டுகளை கட்டி ஒரே வெளிச்சமாக கிடக்கு. அப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பெரிய லைட்டை கிடக்கிற விலையில கட்டி போட்டு அந்த வில வழிய வயரை கொண்டு உள்ளுக்கு பட்டியை வச்சு கொண்டு பட்டியில ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. கடலை பார்த்தால் சும்மா அது பெரிய போக்கஸ் லைட் பூட்டி கிடக்கிற மாதிரி கடல் கிடக்குது. அப்ப இப்படியே இந்த கடல் போகமா இருந்தால் இந்த நிலைமை என்ன? இதுக்கு இந்த நீர்வளத்துறை என்ன செய்ய போகுது? இந்த கட்டக்காட்டுல வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிச்சவர்ன்னு சொல்லி ஒரு படகை கைது செய்திருக்கு. கடல் படை கட்டக்காட்டுல வெத்தில. நீங்கள் செய்கிற அடாவடித்தனம், உங்களோட போலியான அரசியல் அடுத்த சுயலாப அரசியலை செய்யறதால இன்றைக்கு மக்கள் எல்லாரும் பொறுத்து தூக்கி எறிஞ்சு விட்டுருக்கிறேன். எல்லாம் தூக்கி எறியப்படும். உண்மை அன்றைக்கு என்ன கரையர் எடுத்து போன் பண்ணி கேட்டவள் அன்னை யாருக்கு என்ன ஓட் பண்றது? பேசாத என்னடா வீட்டில் என்று சொன்னேன். ஒன்றில் உங்களோட ஏரியாவில் உங்களுடைய ஆக்களை விடு. பருத்துக்கிற நகரசபை என்று சொன்னா எத்தனை வட்டாரத்துக்கு உங்களுடைய ஆக்களை நிறுத்தி உங்களுடைய ஆக்களை போட் பண்ணி உங்களோட பிரச்சனை நீ கையில் எடு. நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். அவங்க எங்களை குட்டி கொண்டாந்து இருப்பாங்க, நாங்கள் குடிஞ்சு கொண்டாந்து இருக்கணும். இனிமே தந்த அமைப்புகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் அமைப்பு ரீதியாக எங்களுடைய ஆக்களை நிறுத்தி எங்கட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும், மக்கள் எடுக்கணும். அதுவரையும் நாங்கள் கேவலமா தான் சாவோம், கேவலமா தான் போவோம். எல்லா இடமும் எல்லாம் நடக்கும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது, மக்களும் பார்த்து கொண்டிருக்கிற, எல்லா அமைப்புகளும் பார்த்து கொண்டிருக்கிற. ஒரு சிலரை தவிர நான் தான் சொல்றேன் திருப்பியும் எங்களை எல்லாரும் பிள்ளை, நாங்களும் பிள்ளை, எல்லாரும் பிள்ளை. ஏனென்று எடுத்து கதைக்கிறதுக்கு போய் துணிஞ்சு கதைக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் துணிவு இல்லை. ஏன் உங்களுக்கு என்ன ரெண்டு ஓடி இருக்கிறீங்க? இதுதான் நடக்குது. இனிமேலும் அப்படி இருப்பீங்களா இருந்தால் நாங்கள் என்ன செய்யற என்ன வழி இல்லாமல் எங்கெங்க போய் நிக்க போறோமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். தனக்கு போட் பண்ணாட்டியும் நீங்கள் கயந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு போட் பண்ணுங்க. இன்றைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு டீசென்டான முறையில மக்களுக்காக கதைக்கிற ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது கயந்திரகுமார் பொன்னம்பலம் இருந்தான்னு சொல்லி அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இன்றைக்கு அர்ஜுனா வந்து கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட ஒன்று சேர்ந்து உள்ளூராட்சி சபை கேட்டாலும் சரி, அல்லது வடக்கு மாநில சபையை கேட்டாலும் சரி, அதை எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும். அந்த டபுள் கேம் விளையாடாமல் அங்கே ஒன்று கதைச்சு இங்கே ஒன்று கதைக்காமல் நல்ல மனசுத்தியோட உண்மையோட வடிவா ஒன்று சேர்ந்து கதைச்சு எங்களோட மக்களுக்காக நில்லுங்க. அப்ப இன்றைக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்றிணைஞ்சு சில தேர்தல் கேட்க வந்தாலும் பெறும் இல்லாட்டி கயந்திரகுமார் பொன்னம்பல மக்களுக்கு போட் பண்ணு கொண்டு சொல்ற உண்மையான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஏன் கயந்திரகுமாராக்கள் செய்கிற போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியல? கையிட்டு போய் யாரேல அதுல கலந்து கொண்டு தான் நான் இன்றைக்கு முன்னாள் எங்கேயோ தூக்கி போட்டியிருப்பேன். ஆனா நீ அந்த விகார கட்டியாச்சு, நீ ஒன்றும் செய்யலாது, அது இடிக்கலாது, அதைக்குரிய காணியை வழங்கணும் என்று அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தான். விரும்பி அர்ஜுனா அந்த வீட்டுல ஒன்றை விகாரியை கட்டுக்கோ, இதை இடிச்சு போட்டு அர்ஜுனா அந்த வீட்டுல ஒன்றை விகாரியை கட்டுக்கோ, சுத்தவரை அர்ஜுனா அந்த விகாரியை சுத்தவரை சீக்கிரம் குடியேற்ற நேரம் அர்ஜுனா பார்த்து கொண்டு கட்டுறது. ஏனென்று சொன்னார் எங்களோட நிலம் அபகரிக்கப்படுது. நீங்கள் அங்கே அரசாங்கத்தோட அங்க போய் ஒன்றை காய்க்கிறது, இங்க வந்து எங்களுக்கு ஒன்றை காய்க்கிறது, மக்களை உசுப்பேற்றுறது, அங்க போய் ஒன்றை காய்க்கிறது. எல்லாரும் நாங்களும் குண்டு சட்டியில குதிரையோட மாதிரி நானும் வந்து 11 முறைக்கு நான் பாராளுமன்றம் போனாங்க. பாராளுமன்றத்தில் எங்களோட பிரச்சனைகள் கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பாராளுமன்றம் போய் மேலே இருந்து பார்த்துறாங்க. அங்க நாங்கள் பார்த்துட்டு சாப்பாட்டு நேரம் போய்க்க நாங்கள் வேறையா சாப்பிட்றது, அங்க போனா அவங்க ஒன்றா சாப்பிட்டு கட்டி பிடிச்சி கை தட்டி சிரிச்சு கும்பாலம் செய்து கொண்டு வாரீங்க. அப்ப நீங்களா இந்த மக்களுக்காக போராட போறீங்க? நீங்களா மக்கள் இந்த சுயநலத்தை மக்கள் இந்த நிலத்தை கருதி போய் செய்ய போறீங்க? பொங்கல் பண்டிகை நீங்கள் ஒரு நாளை தேட்டுக்கோ, நீங்க 4 கட்சி ஒன்று சேருங்க, போங்க தைக்கிட்டு விசாரிக்கு. இன்னைக்கு இன்னும் ஒரு கட்டம் திறந்திருக்கு. அதில் நான் பார்க்கல, அதில் நான் வாட்ஸ்அப்பில் போது பார்க்கிறேன், அதில் சொல்லுவேன் அடுத்த கட்டம் திறந்தாச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கத்தி கொண்டு இருக்கிறார். பிறகு திருப்பி அது அமைச்சர் வராரு கதைக்கிறார். அப்புறம் அதுவும் ஏதோ
பிசுறுபட்டு ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி அதுவும் ஒரு வாட்ஸ்அப்பில் போய்கொண்டிருக்கு. அப்ப இதுதான் பிரச்சனை. எனக்கு என்ன, அவர் தண்ட கட்சியால தான் செய்கிறார். சரி, அவன் செய்துட்டு போட்டேன்ப்பா, நீ அடுத்த நாள் போய் செய்ய உங்கள்கிட்ட ஆக்கள் இல்லையா கட்சியில தங்களோட கட்சியை வச்சு தெரிஞ்சு செய்யறாங்க. மற்றவங்களுக்கு அறிவிச்சாங்களோ அறிவிக்கல வேற பிரச்சனை. இது இங்க நடக்குதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன வாய்க்க விரல் வச்சு சூப்பி கொண்டாடுகிறேன். ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு போராட்டம் பிகார கட்டப்பட்டிருக்குது. காணி சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், தங்கச்சி மேரெல்லாம் இருந்து கலைக்குதுகள். எங்க ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தினாலும் எந்த கூட்டத்தினாலும் எழும்பி நின்று ஸ்ட்ராங்கா வழியா கலைக்குதுகள். அப்ப நீங்களும் அந்த கூட்டங்கள்ல சில இடத்துல இருந்திருப்பீர்கள். ஏன் உங்களுக்கு இந்த வாய்க்க விரலை வச்சு இருக்கிறீர்கள். இங்க என்ன நடக்குன்னு கூட தெரியாதோ. சரி, அவன் செய்கிறான், அவன் போட்டுக்கு சைக்கிள் போட்டுக்கு அங்கால நீங்கள் ஒரு நாள் போங்க, உங்களோட ஆகலத்தில் அடிக்கணும். நீங்க அடுத்த கட்சி போய் நின்று செய்யுங்க. நான் ஏற்கனவே நான் திருப்பி சொல்லியிருந்தேன், நீங்கள் போராட்டம் செய்றீங்களோ ஒரு சில கொஞ்சம் பேரான போராட்டத்தை செய்கிறீர்கள். இதை அமைப்புகளுக்கு அறிவிங்கோ, பொது அமைப்புகளுக்கு அறிவிங்கோ, சங்கங்களுக்கு அறிவிங்கோ, அறிவித்து மக்களை திரட்டுங்கோ. மக்களை திரட்டி மாதிரி ஒரு சக்தியான முறையில் போராட்டத்தை செய்து கொண்டு நான் ஏற்கனவே ஒரு அறிவித்தல் விட்டுறேன். நேற்றைக்கும் பார்த்தேன், ஒரு கயந்திரனோட ஒரு 5-6 பொம்பளைகள், 5-6 ஆம்பளைகள் கொஞ்சம் பேரா நிக்கிறேன். என்னன்னா ஒரு 25-30-50 பேருக்குள்ள நிக்கிறேன். இவ்வளவு நேரம் போராட்டத்தில் அதுல போலீஸ்காரோட பிரச்சனைப்பட்டு இருக்கிறேன். அப்ப நீங்களே அது எல்லா அமைப்புகளும் அறிவிச்சு ஒரு நாளை ஸ்ட்ரைக் பண்ணுங்க. இன்றைக்கு இப்படி பிரச்சனை இருக்கா, எல்லாரும் நிப்பாட்டி எல்லாரும் ஒன்று சில போட்டு சொல்லி ஏன் அந்த அறிவித்தலை விட்டு உங்களால் போராட்டம் செய்ய முடியல? அதுதான் வேலை. நாங்கள் காணி அபகரிக்கலாம், எங்க பெட்ரோல் சைட் போடலாம், எங்க பார் கொடுக்கலாம், எங்க கூழ்வார் அமைக்கலாம், எங்க பூட் சிட்டி போடலாம். இதைத்தான் அவங்க தங்களோட சுயநல அரசியலை தான் நடத்துறாங்க. போலி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தங்களோட சுயலாப அரசியல், போலி அரசியல். தாங்கள் வாழ்ந்தா சரி, தங்களோட குடும்பம் வாழ்ந்தா சரி, மற்றவனை தமிழை நெக்கேடு போட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற ரீதியில் இவங்க போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில அமைப்புகள் கூடவே இன்றைக்கு எம்பிபி அரசாங்கத்துக்கு தாங்கள் ஆதரவு என்று சொல்லித்தான் எனக்கு முன்னால் வேற சொன்னவங்க. நான் சொன்னேன், இதை விட எங்கள் இந்த சகோதரங்களையும் அம்மா வேற கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆதி காலத்துல இருந்து உங்கள் செய்ததை நீங்கள் மறந்து போறீங்களோ? நான் அறிய இன்றைய கொழும்புல இருந்து அடிச்சு உடைச்சு தமிழனை அடிச்சு வெட்டி கொத்தி வீடு அடிச்சு கொள்ளி அடிச்சு இன்றைய கப்பலா வந்து இறங்கிறது. பருத்தி துறையிலையும் காங்கிரஸ் துறையிலும் கப்பலா இறக்கிறவங்க. அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல, எங்க போன வச வெட்டையில. சரி, சாதாரணமா எடுப்போம். மீசாலையில 8 பேரை கொண்டவர் வெட்டி, 8 பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசுவில. சரி, மீசாலையில மிருசுவில. அதே இடத்துல இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்தவங்க அவங்களுக்கு இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலமா இன்றைக்கு ஜெயில் நடந்து வாடுறாங்க. ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களை விடுதலை செய்தால் என்ன? அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. தங்கள் இந்த இனத்துக்கு கொண்டு நடந்து விடுறாங்க. இப்ப இன்றைக்கு ராஜீவ் காந்தி நாட்டுக்கு வரைக்குள்ள அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது, அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. அதுல ஒரு சிங்கள நேவிக்காரன் துவக்காலி அடிக்கிறான். என்னட்டு கேட்டால் அவனுக்கு மனநோய். நீங்கள் செய்கிற எல்லாருக்கும் மனநோய். ஆனா இன்றைக்கு இந்திய அரசாங்கம் அதை பார்த்தோம்னா இருந்தது இன்னும் ஒரு நாட்டு இந்த பிரதமரை கொண்டு நடக்க. அப்ப இந்த செய்கிறவன் எல்லாம் மனநோயாளியும் அவனும் மனம். இன்றைக்கு பட்டல இந்த தடவை எடுத்து பாருங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொலை செய்தவங்க, அதுல எங்கட மக்களும் நியாயமான பேரை கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல பச்சை புலி ஒன்றை உருவாக்கி போறவன் வந்தவன் எல்லாத்தையும் கொண்ட ஜேஇபில இருந்து முழு பேரையும் கொண்டது. அதுல எங்கட மக்களும் அவ்வளவு பேர் செத்ததுதான். அப்ப இதெல்லாம் இப்படி காலங்காலமா செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதை தட்டி கேட்க துணிவில்லை எங்களுடைய ஆக்களுக்கு. ஏன் உங்களால ஒன்று சேர்ந்து உங்களால ஒருமிக்க குரல் கொடுக்க முடியல? இன்றைக்கு அங்கால புள்ளியாரங்கரனா ஒரு பக்கத்தால் எழுப்பி விட்டாங்க, ஒன்று சேர்த்திருக்கிறாங்க, பழைய குருடி கதவத்தரோடி என்று. அப்ப இதே மாதிரி இப்படி அவனவனை செய்து தமிழிய தேசியத்தை சிதறடிக்கிறாங்க. இந்த மக்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் எங்கட பிரச்சனைக்காக போராடி இன்றைக்கு அண்ணன் எந்த வழியில இருந்து போல விட்டுட்டு போனவர், என்ன சொல்லி போட்டு போனவர், தன்னை 9 எத்தனையோ நாடுகள் சேர்ந்து அழிக்க நினைக்குது, அதனால தன்னால் ஒண்ணும் செய்ய முடியாது, தான் விட்டுட்டு போறேன், இந்த நாடுகள் உங்களை காப்பாத்துமோ என்று சொன்னது. இந்த அளவு நாடு தங்களை அழிக்க நினைக்கிற நாடுகள் உங்களை காப்பாத்துமோ? அப்ப இன்றைக்கு அண்டை இல்ல, இயக்கம் இல்ல, விடுதலை புலிகள் இல்ல. இன்றைக்கு பெற்றோராலையும் ஒப்படைக்கப்பட்டது. உண்மையா ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் 10 நாள் ட்ரைனிங் எடுத்தாலும், ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும், ஒரு வருஷம் இல்ல 10 வருஷம் 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வாங்கோ, நாங்கள் 15-20 நாள்ல விசாரிச்சு போட்டு உங்களோட பெற்றோரை திருப்பி ஒப்படைப்போம்னு சொல்லி பெற்றோரால கையில பிடிக்கப்பட்ட ஒப்படைச்சாக்கள் 4500 பேருக்கு மேல பஸ்ஸா ஏற்றி கொண்டு போனீங்க. ஆனா இன்றைக்கு அதை பற்றி எந்த நாடு கதைக்குது? விடுதலை புலிகளை அழிக்கணும் என்று கங்கணம் கட்டின நாடுகள் ஏதாவது ஒரு நாடு பற்றி வாய் திறந்திருக்கா? ஏன் இந்தியா வாய் திறந்திருக்கா? எந்த நாடு வாய் திறந்தது?
ஒரு தரம் பாய் துறக்கல இன்றைக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்ல ஆக்கியாச்சு நீங்களும் இங்க வந்து உங்களோட சுயநல அரசியலை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க போலி அரசியல்வாதிகள் உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்துக்காகத்தான் அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு எவனாவது சரி ஒட்டுமொத்தமா எல்லாரும்பா ஒன்று சேருவோம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வைப்போம் தீர்வுக்கு வர நீங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அவங்க எங்களை போட்டு அடிச்சு கொண்டான் இருப்பாங்க எல்லா இடத்தையும் பிடிச்சு கொண்டான் இருப்பாங்க நிலத்தி என்றாலும் சரிதான் எந்த இடத்தையும் பிடிக்கத்தான் போறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கோடி கோடியா பொட்டியா காசுகளை வேண்டிக் கொண்டு லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு நீங்கள் மௌனமா இருக்கிறீங்க நான் நிப்பாட்டின எப்படி கதைக்கிறோம் அதே மாதிரி பாலிமேந்துக்கு வரையலான்னு சொல்லி அடிச்சு நிப்பாட்டிச்சேன் அதே மாதிரி செய்யலாம் வேற ஒன்றும் செய்யலாம் அப்ப வெளியில வந்து எங்க இந்த மக்களை திரட்டோடும் எங்க மக்கள் எங்க நிலம் ஆக்கிரமிக்கப்படுது எல்லா இடமும் விகாரி அமைக்கப்படுது இதை முடிக்கா தடுத்து நிறுத்தணும் எல்லா மக்களை கூட்டி பெரிய ஒரு போராட்டத்தை செய்யணும் இதுல எந்த அரசியல்வாதியும் கதைக்கிறான் இல்லை பவுட எங்க யார் கதைக்கிறான் ஒரு சில அதான் கயந்திராங்களோ அவங்களோட சம்பந்தப்பட்டாங்களோ தவிர அவன் கதைக்கிறான் இதே அர்ஜுனா அவர்கள் என்று சொன்னவர்கள் சரி அதுக்குரிய காணியை வேறு இடத்துல அது விகார கட்டியாச்சு இடிக்கலாது அதுக்குரிய காணியை அதுக்குரிய காணியை வேறையா கொடுப்ப முடியும் இன்றைக்கு கவர்னையில கட்டின கோயில் இடிக்கப்பட்டதானே இன்றைக்கு இந்த கோயில் இடிக்கப்பட்டதானே அப்ப அது ஏன் இடிக்கலாது அது வெண்டும் ஒரு தண்ட காணிக்குள்ள வந்து அத்துமீறி ஒரு கேட்டு கழிவுலாம் ஒன்றா வந்து கட்டி போட்டு இன்றைக்கு நீங்க பெருசா காய்ச்சி கொண்டு சரி ஒரு நாள் தண்டம் இதே சரி அர்ஜுனா அங்க காய்ச்சார் பார்லிமெண்ட்ல ஏதோ எல்லாம் காய்ச்சார் எங்களை தமிழை பற்றி காய்ச்சார் பிரபாரனை பற்றி காய்ச்சார் எல்லாத்தையும் பற்றி காய்ச்சாரு ஏன் இந்த விகாரை கோரம் வந்து ஒரு நாள் போராட முடியல போராடுற மக்களோட சேர்த்து ஏன் போராட முடியல இன்றைக்கு நீ ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு பெருசா வளர்ற அரசியல் கட்சி இன்றைக்கு எல்லா இடமும் என்ன உள்ளூராட்சி சபைக்கு எல்லா இடமும் தாக்கல் செய்திருக்கிறீங்க அப்ப வருங்கால சட்டடி என்ன செய்ய போகுது சாக போகுது இதுதான் எங்களோட நிலைப்பாடு அப்ப எல்லாரும் சுயநலமாக தான் இருக்கிறாங்க ஒரு தரம் பொதுநல நோக்கத்தோட பொதுமக்களுக்கு ஆகிய ஒரு பிரச்சனையை போனாலும் மற்றவங்களுக்கு கவலை இல்லை முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா என்ன செய்து விட்டாருன்னு அமைச்சராக இருக்கல விகாரியை பற்றி கேட்கல விகாரி ஏன்னு கேட்கல ஆனா இப்ப அமைச்சர் இல்லாமல் வேற மற்ற அரசாங்கம் வந்த உடனே வெற்றியாக போய் அங்க அளவு குளறி வையெல்லாம் போடுகிறேன் இப்படியாக போலி அரசியல் நடத்தாங்க இன்றைக்கு சிறுதரா இருக்கட்டுக்கு செல்வம் அடக்கலா இருக்கட்டுக்கு எங்க போயிட்டாங்க எங்க நிக்கிற இதை எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் அந்த இடத்துல வந்து போராட்டம் செய்யணும் சகல அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் அங்க வந்து இறங்கணும் இறங்கி மக்களை திரட்டி அந்த பெரிய போராட்டத்தை செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட சுயலாப அரசியலை தேடிக்கொண்டு போறீர்கள் ஒரு பொய்யான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு சாதியம் பார்க்கிற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு எங்கட கடல் வளம் இன்றைக்கு கேவலப்பட்டு எவ்வளவு என்னென்ன அறிய போகுது அதை பற்றி யார் சிந்திக்கிறான் அவனை பற்றி கதைக்கிறான் கதை அப்படி நாங்கள் சொன்னாலும் 1-2 கதையைத்தான் கதைக்கிறாங்க அப்ப நாங்கள் அண்டையிலிருந்து என்ன சொன்னாங்க 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் கடத்தொழில் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த சொல்லி கதைக்க சொல்லி ஒருவரும் கதைக்கிறான் இல்லை இவனாவது பார்லிமெண்ட்ல ஆதரக்கல 2016ஆம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் இருக்கு அதை தென்னும் கதையை கொண்டாலும் அதையும் கதைக்கிறாங்க இல்லை சும்மா அதை தென்னிலங்கை மீனவர்களும் அதையும் அட்டையும் பற்றி கதைச்சு போட்டு பேச இருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் பாதிப்பு இந்த தீவிர கடல் முற்றுமுழுவா பாதிக்கப்பட்டு கொண்டு நீரேறி கடலட்டை பண்ணி பெருக்கி நீரேறி நாசமா போச்சு தீவிரம் முழுக்க அங்க டோலர் அடிச்சு தீவிரத்தில் ஒன்றுமே இல்லை இந்தியால இந்தியன் டோலர் எல்லாரும் அடிச்சு இந்தியாலே ஒன்று இல்லை வலிச்சு முடிஞ்சது அப்ப இனிமேல் நாங்கள் வருங்காலம் என்ன செய்யறது இவ்வளவு பேர் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்படுது அப்ப இந்த நீர்நிலத்திலே ஏன் பார்த்து கொண்டிருக்கு என்ன காரணம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க திருப்பி நீங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சும்மா அறிவித்தலை மாத்திரம் முறுறது நடவடிக்கை ஒன்றுமே இல்லை